அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமான் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை ஓய்வு அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழீழம், காஷ்மீர் பிரச்சனை, நீக்கியமோ மற்றும் சேலம் மெட்ரோ வழிச்சாலை திட்டங்கள் குறித்து பேசும் பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். சீமானின் பேச்சு கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதாக கூறி துணை காவல் ஆய்வாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் சீமானுக்கு எதிராக தரமணி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பெருநகர நீதிமன்றத்தின் நிலையில் உள்ள இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி வழக்கை ரத்து செய்ய தெரியும் சீமான் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி தனிச்செல்வி முன்பு விசாரணை கண்ட பொழுது சீமான் தரப்பில் ஆஜராக கலவரத்தை தூண்டும் வகையில் சீமான் பேசவில்லை என்றும் முன்னோக்கத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சீமானுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.